சாமி 4 பேர் பேசுறதுன்னு கேட்டிருப்பீங்க. ஆக நம்ம வைக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, 4.5 ஆண்டுகள் கழித்து இந்த சந்திப்பு, முதல்ல ஒரு சந்திப்பு இருந்துச்சு, மறுத்தார். ஒரு கர்டசி கால் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பேசினாங்க. பட் இன்னைக்கு அரசியல் பேசியிருக்காங்க. அவர் ஆதரவு எம்எல்ஏ தொடர்ந்து பேசியிருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி கட் அண்ட் ரைட்டா நோ, தினகரனுக்கு இடம் உண்டு, ஓபிஎஸ்க்கு இடமில்லை சொன்னதற்கு பின்பாக கூட இருந்த பல பேர் இன்னைக்கு அவரை விட்டுட்டு போனது, அவங்களும் அதே திமுகவில் தான் பல பேர் ஐக்கியமும் ஆயிருக்காங்க. இவர் அங்கு இன்று சென்றிருப்பது லிட்டில் டூ லேட்டா, இல்லை ஒரு வியூகமா, இல்லை புட்டிங் ப்ரெஷர் ஆன் பிஜேபி ஏஐடிஎம்கே கம்பைனா? ஏன்னா நேற்று நம்ம அதையும் பொருத்தி பார்க்கணும். நேற்று பிரேமலதா போனாங்க. நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு என்பது பாஜகவுக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கும். அதிமுகவுக்கு இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் வராரு, உள்ள ஓபிஎஸ் அவர்களுக்கு இடமே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி தான் வராரு. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வராட்டாலும் பரவாயில்ல, அமைதியா இருக்கணும், இந்த தேர்தலில் எந்த எதிர்வலையும் அவர் ஆற்றிடக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணும் கருத்தமாக இருந்தாங்க. பட் அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பிரேக் விழுந்திருக்கு. ரொம்ப குறிப்பா தேமுதிகவும் நேற்று அப்படித்தானே. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஈசா மையத்துல நடைபெற்ற இந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட எல் முருகன் அவர்களும் கூட இருக்காங்க. அதே மாதிரி வேலுமணி, அதிமுகவுடைய வேலுமணி அவர்கள் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. 2 நாள்ல அவங்க போய் திமுக கூட்டணியில இணையறாங்க. சோ அப்ப இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால திமுகவுக்கு லாபமா, இது அதிமுகவுக்கு இழப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே தேனி மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதியில 3 தொகுதிகள் திமுக வசம் தான் இருக்கு. போடி நாயக்கனூர் மட்டும்தான் அங்க அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் இருப்பு உறுதி செய்யப்படும், அவ்வளவுதான் இதுல லாபம். நீங்க அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக கலந்துட்டாலோ அல்லது அவர் தாவேகா பக்கம் நகர்ந்தாலோ அதிமுகவுக்கு பெரிய இழப்பா அமைஞ்சிருக்கும். அவர் இப்ப திமுக பக்கம் நகர்ந்தாருன்னா கீழே கிரவுண்ட்ல தொண்டர்கள் அவர் பின்னாடி போய் போக மாட்டாங்க. நீங்க அதுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு தனித்து நின்று தான் ஒரு விரக்தியின் நிலையில அவர் பேசியிருந்தாருன்னா அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்குள் தனக்கான நீதி வேண்டும் என்பதற்காக அமமுக தொடங்கினார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்த்து அரசியலை முன்னெடுத்தார். அதனாலதான் 5% மேல ஓட்டுப்பதிவா 2019 பாராளுமன்ற தேர்தலில் வருது. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்கள்லயே அவர் 2% மேல ஓட்டு எடுக்கிறார். 21 தொகுதிகள்ல வெற்றியை பறிக்கிறார். சிவபிரியன் சார் சொல்றது மிக மிக சரி. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக கண்ணால் உணர்கிறாங்க, கிட்டத்தட்ட 21 தொகுதிகள்ல இவர் வெற்றியை பறித்திருக்கிறார், சோ அவரை கூப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கே அழுத்தம் கொடுக்கப்படுது. பட் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப தாமதமான நடவடிக்கை. நீங்க இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக போயிட்டாங்க, மனோஜ் பாண்டியன் போயிட்டாங்க. ஒருவேளை இவர்கள் எல்லாம் கூட சேர்ந்திருந்து இவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிருந்தா ஓபிஎஸ் அவர்களோட செல்வாக்கு இன்னும் தானே உயர்வா இருந்திருக்கும். நீங்க இப்படி ஒரு சிக்கல் வருகிற பொழுது 2வது தர்மயுத்தம் நடத்துனதே மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லி வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்லி தான் சொன்னாரு. இன்னைக்கு அவர்களோட தானே திமுக போய் பணி செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அந்த அளவுக்கான ஒரு சூழல் இருக்கிறீங்களா? இப்பொழுது அவர் முதல்வரை சந்திப்பது, திமுக ஆட்சியை பாராட்டுவது, இது எல்லாமே என்டிஏ அலையன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை, பாஜகவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை. பாத்துக்கங்க, நான் எந்த முடிவுக்கும் தயாராக இருக்கேன், நான் இனிமேலும் நீங்க என்னை அழைத்து ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று உறுதி செய்யலைன்னா நிச்சயமா நான் திமுகவுக்குள்ளேயே போயிருவேன் என்பதற்கான செய்தி. இதுல நிச்சயமா ஓபிஎஸ் தரப்புக்கு லாபம் இருக்கு சார். நீங்க ஓபிஎஸ் பையனுடைய எதிர்காலம் இருக்கு. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைவரும் தோற்று போகிற போது 2019 ஒரே ஒரு தொகுதி தேனியில மட்டும் ஓபி ரவீந்திரநாத் ஜெயிக்கிறாரு. அப்ப அவருடைய பையன் ஒரு இள வயது. அப்ப டிஎம்கே பக்கம் நகர்ந்து விட்டால் தன் மகனினுடைய அரசியல் இருப்பாது உறுதி செய்யப்படும் நினைக்கிறார். நீங்க அவர் கூட இப்ப யார் இருக்காங்க? பழைய முன்னவர்கள் ஏற்கனவே இருந்ததுல இப்ப கோபாலகிருஷ்ணன் போன்ற ஒரு சில பேர் தான் இருக்காங்க, ராஜீவ் கோலப்பன் போன்றவர்கள் சில பேர் தான் இருக்காங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களா ஐயப்பன் மட்டும் தான் இருக்காரு. நீங்க இன்னைக்கு உசிலம்பட்டி ஐயப்பன் ஒரு உதாரணம் தான் சார். அந்த உசிலம்பட்டி தொகுதியில அமமுக 55,000 ஓட்டு எடுத்துச்சு. ஆன பிறகு அதிமுக ஐயப்பன் ஜெயிச்சாரு. அமமுக எடுத்த ஓட்டு அந்த தொகுதியில 55,000 ஓட்டு எடுத்தாங்க. உசிலம்பட்டி மகேந்திரன் நினைக்கிறேன். அந்த மகேந்திரன் போட்டியிட்ட போது அமமுக மீறி 50,000 ஓட்டுக்கு மேல அமமுக எடுத்த போதும் அதிமுக ஜெயிக்குது. அப்ப சின்னம் தானே பேசுதுங்க. அந்த ஐயப்பன் தான் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து பேசுகிறார், திமுகவினுடைய ஆட்சி நல்ல ஆட்சி என்று சொல்லுகிறார். அப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய நீங்க ஓபிஎஸ் அவர்கள் நிலைப்பாட்டை முன்கூட்டியே எடுப்பதாக இருந்தால் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே தனி கட்சி தொடங்கி விட்டார். இவருடைய அவைத்தலைவராக இருந்து இவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அவர் கூட அந்த 80 வயதுக்கு மேற்பட்ட காலகட்டங்கள்ல நான் தேர்தலில் சந்திக்கல, ஆனா நான் கட்சியை தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். நீங்க சட்ட போராட்டம் தனி. நீங்க மக்கள் மன்றத்துல நீங்க ஓபிஎஸ் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டிட்டாரோ அது மாதிரி கூட ஒருவரை நிறுத்தி நீங்க காட்டியிருந்தா அது கவனிக்கப்படக்கூடிய ஓட்டம். ஆனா இதுல நம்ம முதல் சுற்றுல பார்த்தோம், பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம். கட்சியில பல தடவை ரெக்வஸ்டும் வச்சாச்சு, சட்டமாவும் போராடியாச்சு, பாஜக மூலமாவும் சொல்லி பார்த்தாச்சு, இடம் இல்லைன்னு சொல்ல போது டு ஷூட் ஹிம், நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த கிளைம் இருக்குல்ல, தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்காங்க எடப்பாடி தலைமையில அப்படின்னு சொல்வதே நீர்த்து போகும்ன்றது
ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு தெரியாதா? நாம இங்க பேசுறோம், இந்த முடிவு எடுக்கும் போது அவர் இதெல்லாம் யோசிச்சுதானே இந்த முடிவு எடுத்திருப்பாரு, இல்ல எடுக்க போறாரு? ஆமா, நிச்சயமா. இல்ல, அவருக்கு அது தனிப்பட்ட வகையில லாபமா தானே முடியும். இப்ப அவர் கூடி போனா 3 சீட்டுகள் வாங்கலாம். நீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு இடம், முசலம்பட்டி ஐயப்பன் கணேஸ்வர் அவரோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு இடம். இப்ப மதுரையில கோபாலகிருஷ்ணன் போது அவருக்கு ரொம்ப முன்னாள் எம்பி அவர், அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அவர் இடம் வாங்கலாம். திமுக ஓட்டால இவங்க ஜெயிச்சிடலாம். திமுகவுக்கு என்ன லாபம்? நீங்க திமுகவுக்கு ஒரு லாபம் இருந்தா தானே திமுகவுக்கு அதனால பலன். சிவபிரியன் சார் சொல்ற பாயிண்ட் முக்கியமான இடம். நீங்க பாஜக எதிர்ப்பு அலை என்கிற ஒரு அணியை கட்டமைச்சிருக்கீங்களா, அது கேள்விக்குள்ளாகும்ல. நீங்க மோடி அவர்களை பார்க்கிறதே நான் செய்த பாக்கியம்ங்கிறாரு. அமித்ஷா அவர்களோட சந்திப்பு கிடைத்தால் பாக்கியம் ஒரு கடிதம் வெளியே வருது, மோடி அவர்களை சந்தித்தால் பாக்கியம் ஒரு கடிதம் வெளியே வருது. பாஜகவுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறேங்கிறாங்க. பட் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அவர் அந்த பக்கம் அழைக்கப்படலை என்பதற்காக இங்க பஸ் வரும், பஸ் வந்தா ஏறிக்கிறேன், அது வரைக்கும் ஒரு நிழற்குடை மாதிரி உங்ககிட்ட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு தானே. நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? சீட் ஷேரிங்னு 2 நாட்கள் இருக்கு, பேச்சுவார்த்தை தொடங்க டிஎம்கேல, அவர்களுக்கும் இது ஏதோ வகையில் ஒரு ஆதாயம் இருக்கு. அடுத்து அதிக எண்ணிக்கைகள் கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பார்த்தீர்களா வருஷ கட்டி நம்ம கிட்ட வராங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இல்லையா டிஎம்கேக்கு? ஆமா, திமுகவுக்கும் அதனால சில சகாயங்கள் இருக்கு, சில சலுகைகள் இருக்கு. பட் அது நெருக்கடியா தானே மாறும். நீங்க புதிய புதிய நபர்களை உள்ள கொண்டுட்டு வரும்போது அங்க இருக்கிற கட்சிகளுக்கு சீட்டு நீங்க அதே சீட்டையாவது கொடுக்கணும்ல. அது போக இந்த தேமுதிக இப்போ ஒரு 9 சீட்டு, ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 சீட்னாலே 12 சீட்டு திமுக கடந்த முறை போட்டிட்டதுல இலக்குது இல்ல. திமுகவுக்கு ஒரே ஒரு லாபம் இருக்கு, என்னன்னா இப்ப புதிதாக இது போன்ற ஓபிஎஸ் போன்ற திமுக பேனர்லயே உள்ள வந்தாங்கன்னா எதிர்காலத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் தானே ரவீந்திரநாத் போன்ற அடுத்த தலைமுறை இருப்பாங்க. சோ அந்த லாபத்தையும் கணக்கு பார்க்கலாம் திமுக. எதிர்கால அரசியல் இருப்புகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வயதை ஒத்தவர்கள் நிறைய பேர் இப்படி உள்ள வந்தாங்கன்னா அது ஒரு பலனா இருக்கும், தேனி மாவட்டத்துல எதிர்காலத்துக்கு பயனா இருக்கும் என்றெல்லாம் கணிக்கலாம். பட் இதுல ஓபிஎஸ் அவர்களுக்கும் லாபம் இருக்கு. அவருடைய அரசியல்ல ஒரு இருப்பை காட்டுவதற்கும் மீண்டும் போடி நாயக்கர் அவர் திமுக ஜெயிப்பாரு, அண்ணா திமுக அவர் ஜெயிப்பாரு, அவர் சுட்டி காட்டுகிறவர்கள் ஜெயிப்பாருங்களா, அதான கேள்வி. அவர்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அவர் நம்ம தம்பி சாமிநாதன் பேசினாரு, நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. எடப்பாடி ஆட்சியை 4 ஆண்டு காலம் காப்பாத்தின யாரு? அவர்கிட்ட கேளுங்க. 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாத்தினது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தெரியுமா இல்லையா? அப்போ டிடிவி தினகரன் எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டாரு, இவர் தான் காப்பாத்தினாரு. திரும்பி எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கும் போது கூட அவருக்கு அந்த இருக்கையை விட்டு கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் விட்டு கொடுத்தாரு சார். ஆனா அவரையே தூக்கி நீங்க சொல்றீங்க வர்ற வண்டி வந்தா ஏறி போவாருன்னு சொல்றீங்களா, அவரை கொண்டது நட்டாத்துல விட்டுக்கிட்டு நீங்க அவ்வளவு பேரும் நீங்க பஸ் ஏறி போவீங்க, பாஜக போயிருவீங்க, திமுக எடப்பாடி பழனிசாமி பஸ் ஏறிடுவாரு, அப்ப அவரு எப்படிங்க நிப்பாரு? ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். நீங்க சுவாமிநாதன் பேசிட்டோம். வர வண்டியில ஏறலாம்னு நினைக்கிறாரு, வர வண்டியில ஏறன மக்கள் செல்வாக்கு, மக்களோடைய செல்வாக்கு படைச்சவரு அவரெல்லாம், மக்கள் பணி செய்ய உருவாக்கப்பட்டவர் புரட்சி தலைவர், மக்கள் பணி செய்ய ஆசைப்படுறாரு. ரைட், நன்றி. அவருக்கு சுயநலம் சொல்றீங்களா? அவருக்கு இதுக்கு பிறகு என்ன சுயநலம் வேணும்? நன்றி. கூட்டணி என்பது திமுக கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி என்பதான ஒரு விஷயத்தை தான் 2019 தேர்தல் வெற்றி, 21 தேர்தல் வெற்றி, சார் அது புரிஞ்சுக்கிட வேண்டிய ஆளு பழனிசாமி. அதை நீங்க புரிஞ்சிருங்க. இந்த சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டது பழனிசாமி, ரைட், அவரோட ஆழம். அதை நீங்க புரிஞ்சிருங்க சுவாமிநாதன். ரைட், ஐ கெட் இட். ரவீந்திரன் நான் என்ன விருப்பப்பட்ட திமுக போற சொல்றோம். ரைட், நான் அண்ணா திமுக எங்களை கொண்டு நடுத்தூர்ல விட்டது யாரு? பழனிசாமி. பழனிசாமியோட ஆழம் அதை தட்டி கேட்க ஒருத்தர் இருக்கா, மோடி இருக்கா, அமித்ஷா இருக்கா, திமுக ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுதே தாவேக்கா ஒரு வாய்ப்பாக தெரியல, தேர்தல் வெற்றி தான் தெரியல. அதெல்லாம் நாங்க பேசலாங்க. நீங்க தாவேக்கால போங்க, அப்ப தாவேக்கால நீங்க எனக்கு பேசிட்டாங்க, யார் பேசுறீங்க சார்? அப்போ நான் அதை புரிஞ்சுக்கிறேன், உங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறேன். சின்ன பையன் விஜய் கிட்ட போய் கையை கட்டி நிக்கலாமா? போங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாலு பேர் இப்படி பேசுறா, எங்க வாழ்க்கை என்ன? இல்ல, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி, விஜய் போன்ற புதிய சக்திகள் யார் ஓட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இன்னொன்று ரவீந்திர துரைசாமி சார் சொன்ன கருத்து மிகச் சரியானது. அதிமுகவுடைய ஓட்டை ஏற்கனவே அதிமுக திமுக கிட்டே இழந்துருச்சு. அது இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டெல்லாம் இருக்கும். பட் அந்த ஏற்கனவே அவங்க திமுகவிடம் இழந்த ஓட்டை திமுக இப்ப விஜய் போன்ற புதிய சக்தி எடுக்க இருக்காங்க.
சோ அதனாலதான் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கான தேவையும் இருக்கு. இன்னொன்று, நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டியிட்ட போது ஒரு 3 லட்சம் ஓட்டு எடுத்தார். ஓபிஎஸ்க்கான ஒரு வேல்யூஸ் இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் நின்னா ஜெயிக்க முடியுது, அவர் நின்னா ஓட்டு போடுறாங்க, இவ்வளவு ஓட்டு போடுறாங்க. பட் அது எப்ப அது வந்து ஒரு மதிப்பீடா மாறுனா, அவர் நின்னால் அல்ல, அவர் சொன்னாலே ஓட்டு வேணும். நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் அதனாலதான் சொன்ன ஒரு முன்னுதாரணமாக ஒரு 21 தொகுதி வெற்றிகளை பறித்திருந்தார். அப்படி ஓபிஎஸ் நிலைநிறுத்தி தன்னை நிரூபித்திருந்தார் என்றால் இன்னைக்கு பாஜக அவரை மதிப்பீடு செய்திருக்கோம். சோ இப்ப கடைசி வாய்ப்பாக அவர் திமுக பக்கம் சொல்றது கூட, இன்னுமே என்டிஏ அழைத்தால் அவர் அந்த பக்கம் நகர்வார், அது இல்லாத சொன்னா அவர் திமுகவோடு ஐக்கியமாவார் அப்படின்னு தான் பாக்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.